இப்போ இங்கே பஞ்சாபில் நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்க்குற இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கோதுமை தான் வந்து போட்டிருக்காங்க. பஞ்சாபில் எந்த இடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தரிசாக போட்டிருக்க மாட்டாங்க. ஏதாவது விவசாயம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி எங்கேயாவது இடம் வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று அறுவடை செஞ்ச விவசாய நிலமாக இருக்கும், இல்லைன்னா அடுத்தது விவசாயம் செய்யறதுக்கு அந்த இடத்த வந்து தயார் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எப்போவுமே பஞ்சாபில் வந்து விவசாயம் வந்து கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுல் டைம் வந்து விவசாயம் மட்டுமா தான் இருக்கும். கடைசியாக வந்தது ஒரு 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பி வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணிட்டான். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பெண்ணும் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து பஞ்சாபோட வழக்கம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து இனாமா வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அது பஞ்சாபோட கல்ச்சர்ஸு. அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்து ஸ்ட்ரைட்டாக கோட்டர்ஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். எனக்கு போகிற வழி கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு தேவைப்பட்ட வந்து திங்ஸ் வந்து கிடைக்கல. அப்படியே கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு எனக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து நீடில் வந்து சைஸ் கிடைக்கல. ஸோ அதுவும் பார்த்தோம்.